ஹாய் மக்களே, வாங்க நான் எப்படி சமைக்கிறேன்னு காமிக்கிறேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாம்பார் பாருங்கள். பருப்பு வெந்துட்டுருக்குது. நான் குக்கர்லலாம் விசில் போட்டு வைக்க மாட்டேன். அது கொழன்னு இருக்குங்க, நல்லா இருக்காது. சாம்பார் டேஸ்ட்டும் இருக்காது. இங்கே பாருங்க, நான் ஒரு ட்ரேக்கு வாங்கி கரண்டி, ஸ்பூனு, வெயிட்டு, குக்கரோட வெயிட்டு எல்லாம் தனித்தனியாக வச்சு அதுக்குள்ளே வச்சுருப்பேன். ஏன்னா அப்போ தான் நம்ம சீக்கிரம் எடுக்க முடியும். நான் சொன்னேன்னு இல்லைங்களா, பூஜை ரூம் கிச்சனில் நான் சிலை வச்சுருப்பேன்னு சொல்லி அங்கே வச்சுருக்கிற பாருங்க. இதுதான் எங்கள் கிச்சனோட சின்ன சின்ன சம்படம். பெரிய பெரிய பாத்திரமெல்லாம் உள்ளுக்குள்ளே வச்சுருப்பேன் கப்போர்டுக்குள்ளார. அதிலிருந்து எடுத்து கொட்டி இதில் வச்சுக்குவேன் நான் சமைக்கும்போது. மிக்சி, தக்காளி கூடை, வெங்காயம், பழம், கீழே ஸ்நாக்ஸு, பேக்கரி ஐட்டம், இது காப்பி பொடி, சர்க்கரை, உப்பு, கல் உப்பு, அது மாதிரி அரிசி பாருங்கள் 2 டம்ளர் ஊற வச்சுருக்கிறேன். நான் இந்த ட்ரேக்கில் டம்ளரு, மிக்சி ஜாரு அதெல்லாம் பக்கத்தாலேயே வச்சுக்குவேங்க. கீழே எல்லாம் குடிஞ்சு குடிஞ்சு எடுக்க முடியாது இல்லைங்களா, அதனால். சிங்கு பாருங்கள், எங்களுக்கு எவ்வளோ பெரிய சிங்கு. எவ்வளோ பாத்திரனாலும் கழுவலாம். நாங்கள் இங்கே ஆரோ மோட்டர் இருக்குதுங்கிறதுக்காக நான் இங்கே கழுவ மாட்டேன். முன்னாடி இன்னொன்று உள்ள ஒரு சிங்கு இருக்குது, அதுக்குள்ளே கழுவிக்குவோம். அதுக்கு தனியாக பழைய ஜாமானமெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு கிரைண்டரு, ஆட்டாங்கல், அம்மிக்கல்லாம் இருக்குது. அங்கே 2 பைப் போட்டு ஒரு சிங்கு இருக்குது. கீழே உட்காந்து கழுவிக்கலாம். நான் இதில் கழுவ மாட்டேன். கொசுவெல்லாம் முதிச்சிச்சுன்னா ஆரோ வாட்டர் இருக்குதுங்களா அந்த இடத்துல, அதனால். காய் பாருங்கள், பருப்பு ஒரு அடுப்பில் வெந்துட்டுருக்குது. நான் முருங்கைக்காயும் இன்றைக்கி மாங்காயும் போட்டு தான் சாம்பார் வைக்க போகிறேன். நான் முருங்கைக்காய், கொஞ்சம் பெரிய வெங்காயம், உப்பு, மஞ்சப்பொடி, கொஞ்சம் மிளகு பொடியெல்லாம் போட்டு தனியாக வேக வச்சுருங்க. சீக்கிரம் வேலை முடியும். அவர் 8:30 மணிக்கு எங்கள் மாமா வேலைக்கு கிளம்பிடுவார். பையன் 10 மணிக்கு தான் கிளம்புவான். 9:30க்கு ஆஃபீஸ், 10 மணிக்கு. அதனால் 9:30க்கெலாம் அவன் கிளம்பிடுவான். அதுக்குள்ளே நான் எல்லா வேலையும் செய்யணும். அதனால் அங்கே பாருங்கள், முருங்கைக்காய் பாதி வெந்துடுச்சு. இன்னும் அந்த பருப்பு பக்கத்தில் வேகவே கிடையாது. இதை ஆஃப் பண்ணி வச்சுட்டு அது வெந்துடுச்சுன்னா அதை கடைஞ்சி இதை எடுத்து அதுக்குள்ளே ஊற்றி புளியை ஊற்றி கொதிக்க வச்சு தாளிச்சிடுவேன் நான். கொஞ்சம் சின்ன வெங்காயம் அரிஞ்சு போட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, கடுகு, பெருங்காயப்பொடி போட்டெல்லாம் நான் தாளிப்பேன். அப்படி தாளித்தா தான் சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு நாளைக்கு அது மாதிரி செஞ்சு பாருங்கள். நான் அப்படித்தான் செய்வேன். பாத்திரமெல்லாம் கழுவி கொண்டு வச்சுருக்குது அந்தங்க. அதெல்லாம் எடுத்து எல்லாம் கவுத்திட்டுருக்குறேன் பாருங்கள். பாத்திரமெல்லாம் அதான் அந்த கரண்டி தனியாக, சின்ன சின்ன பாத்திரத்துக்கு தனியாக, எல்லாத்துக்குமே நான் ட்ரேக் வாங்கி தனித்தனியாக வச்சுருப்பேங்க. விஸ்க்குன்னு எனக்கு என்ன வேணுமோ அதை நான் எடுத்துக்குவேன். இல்லைன்னா ஒரே ஒரு கூடையில் போட்டு வச்சுட்டு இருந்தால் எல்லாம் தொலாவிட்டு போனோம். அது என்னால் முடியாது. அப்புறம் கீழே இருக்குது ஸ்லாப்புக்கு, கிச்சனுக்கு ஸ்லாப்புக்கு கீழே ஸ்லாப் இருக்குது. அதிலலாம் நான் குடிஞ்சு குடிஞ்சு எடுத்துகிட்டு இருக்க முடியாதுங்க. அதே வெங்காயமெல்லாம் பாருங்கள், வெங்காயம், பூண்டு எல்லாம் அந்த தக்காளி கூடை மேலேயே வச்சுருப்பேன் பாருங்கள். அதை கொஞ்சமாக எடுத்து வச்சுக்குவேன். அவன் நைட்டுக்கெல்லாம் யாரும் 2 பேர் இருக்க மாட்டாங்களா, எல்லாருமே 8 மணிக்கு தான் வருவாங்க. நான் அதுக்குள்ளே சமைக்கணுங்களா, அதெல்லாம் அங்கே இருந்தால் தான் நான் என்னால் சமைக்க முடியும் நைட்டு. அதனால் எடுத்து எல்லாமே மேலே, இது பாவடிவில் இருக்குதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, 2 பக்கம் ஸ்லாப்பு பாவடிவில் தான் இருக்கும் எங்கள் கிச்சனு. அவ்வளோ முருங்கைக்கீரை, சுக்குட்டிக்கீரை பொரியல். நேற்று நான் செய்கிறேன்னு சொன்னீங்களா மதியம், என்னால் செய்ய முடியல. பயங்கரமாக கால் வலி எடுத்துருச்சுங்க. எனக்கு கால் வலி வேறு, இடுப்பொலிக்கு தான் பெல்ட் போட்டிருக்கேன்னா கால் வலி வேறு எடுக்குது. கொஞ்சம் வெயிட் போட்டேன், அதனால். அது சரி, அன்றைக்கி சுக்குட்டிக்கீரை செஞ்சு நான் உருளைக்கிழங்கு வேறு நைட்டே அரிஞ்சு எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டேன். அதனால் இன்றைக்கி 2 பொரியல் செஞ்சிடலான்னு விட்டுட்டேன். நான் இன்றைக்கி வீடியோக்காகலாம் 2 பொரியல் செய்யலை. 2மே இருக்குது, வேஸ்ட்டாக போயிடும். பையன் வேறு இன்றைக்கி வெளியூருக்கு போகிறான். அதனால் சரி நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி செஞ்சிட்ருக்கிறேன். 2 செஞ்சால் காலையிலையும் சாப்பிட்டுக்குவாங்க, மதியம் சாப்பிட்டுக்குவாங்க. அதனால் செஞ்சிட்ருக்கிறேன். நீங்களாம் எப்படி செய்வீங்க? இப்படி தான் செய்வீங்களா? எனக்கு ஆனால் எல்லாமே சௌகரியம் தாங்க. இது என் பையன் பேங்க்கில் வேலை பார்க்குறான். படிப்பெல்லாம் முடிச்சிட்டான், பிஇ படிச்சிருக்கிறான். நான் இங்கேயும் ஒரே பையன்தாங்க. எனக்கு வேறு பிள்ளைங்கள்லாம் இல்லையா, அதனால் நான் வெளியிலலாம் வேலைக்கு அனுப்பலை. என் கூடயே வச்சுட்டேன். அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு உடம்பும் முடியாமல் போயிடுச்சுங்களா. அவன் தான் சமைப்பான் நல்லா.
சூப்பராக சமைப்பான். எங்கள் அம்மா ஹோட்டல் கடை வச்சுருந்தாங்களா, அங்கே வேலை செஞ்சு எங்களுக்கெல்லாம் பழக்கம். அதனால் அவன் சின்னதுலேருந்தே எங்கள் அம்மாக்கிட்ட இருந்து செஞ்சு பழக்கன்றதுனால சமையல் எல்லாம் செய்வான், சூப்பராக செய்வான். நான் 6 மாதம் படுத்துட்டு இருந்தேன். அவன் தான் சமையல் 6 மாதமும் என்னையும் பார்த்துக்கணும். ஆனால் வீட்டில் நர்ஸு வச்சுருந்து தான் என்னை பார்த்துட்டாங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு 4 இன்ஜெக்ஷன் போடணும், குளுக்கோஸில் மருந்து கலக்கி போடணும். நைட்டெல்லாம் பையன் பார்த்துக்குவான், பகலுக்கெல்லாம் நர்ஸ் இருப்பாங்க. அவர் எங்கள் மாமா பார்த்துக்குவார். ரொம்ப கஷ்டப்பட்டேங்க நான். ஏதோ இப்போ கொஞ்சம் நடக்கிறேன். அதுவே கொஞ்சம் இன்னும் ஸ்டெடி வரணும். மாத்திரை சாப்பிட தான் ஸ்டெடி ஆகும்னு சொல்கிறாங்க டாக்டரு. சுக்குட்டி கீரை வாங்கி தான் செஞ்சுருக்குறோம் பாருங்கள் பொரியல். சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இந்தாண்டு அடுப்பில் 3 பர்னருங்களா, அதனால் இந்தாண்டு அடுப்பில் குக்கர் வைக்கணும். அது எவ்வளோ நேரம், சும்மா 2 டம்ளர் அரிசி தான். அவன் சாப்பாடு கொண்டு போயிடுவேன் மதியத்துக்கு. அவர் வீட்டுக்கு வருவார், நாங்கள் 2 பேரும் மதியம் சாப்பிடுவோம். வீட்டில் எப்பவுமே சூடாக வச்சுக்குவேன். வெயிலுங்கிறதுனால இப்போ சூடு வைக்கிறது இல்லைன்னா 1 டம்ளர் அரிசிக்கு 1 குக்கரு, மதியம் மறுபடியும் 1 டம்ளர் அரிசி வைப்பேன். இப்போ 2 டம்ளர் அரிசி வச்சுட்டேன். காலையிலே இன்றைக்கி 2 நாளாக அப்படி தான் செய்கிறேன். சாம்பார் பாருங்க கலக்கி வச்சுட்டேன். மாங்காயும் முருங்கைக்காயும் போட்ட சாம்பார். மாங்காய் எங்களுக்கு ஊர்லேருந்து கொண்டு வந்தேனுங்க. முருங்கைக்காய் மட்டும் கடையில் வாங்கினது. நீங்களாம் வாங்கி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைப்பீங்களா? அது என்னவோ எனக்கு பிடிக்கிறது இல்லைங்க, டேஸ்ட்டே இருக்கிறதில்ல. பாருங்க, கீரைக்கு தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாதுங்க. சும்மா தொளிச்சு அந்த எண்ணெயிலே தான் சிம்மில் வச்சு வேக வைக்கணும். அப்போ தான் அது நல்லாயிருக்கும். அப்புறம் கீரைக்கு ஸ்டார்டிங்லேயே உப்பு போடக்கூடாது. அது கடுத்து போயிடும். அப்படி ஒரு மாதிரி கசப்படிக்கிற மாதிரி இருக்கும், வேகவும் வேகாது. அதனால் அது ஒரு அரை வேக்காடு 3/4 வேக்காடு கீரை வெந்ததுக்கு அப்புறம் தான் உப்பு போடணும். முன்னாடியே உப்பெல்லாம் போட்டுறாதீங்க, நல்லா இருக்காது. அடுத்தது உருளைக்கிழங்கு. நான் அப்படித்தாங்க, வெங்காயமே போட மாட்டேங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, எண்ணெய் கடுகு போட்டு கொஞ்சம் இத்திலூன்னு பெருங்காய பொடி கருவேப்பிலை போட்டு உருளைக்கிழங்க சின்ன சின்னதாக தோல் எடுத்துட்டு போட்டு வச்சு அது நல்லா 3/4 பதம் வெந்ததுக்கப்புறம் மிளகு பொடி வெறும் வரமிளகாத்தூள் மட்டும் போட்டு நீங்கள் இதே மாதிரி தான் தண்ணி தொளித்து அந்த எண்ணெயிலே வேக விடுங்க. வெங்காயம் பூண்டு இஞ்சி எல்லாம் போடுறாங்க, அதெல்லாம் எதுவுமே வேண்டாங்க. செம டேஸ்ட்டாக இருக்கும். அதை நீங்கள் அப்படி செஞ்சு பாருங்கள். நான் தாளித்து சாப்பாடுக்கு செய்வேன், நான் சூப்பராக இருக்கும். நாளைக்கு நான் மாங்காய் சாப்பாடு செஞ்சு காமிக்கிறேன். எங்கள் வீட்டில் மாங்காய் இருக்குதுங்களா. நாளைக்கு காலையில் நாங்கள் 2 பேர் தான், அதனால் பையன் வெளியூருக்கு போகிறதுனால நாளைக்கு மாங்காய் சாப்பாடு செய்கிறேன். அவ்வளோதான். இது மாதிரி சும்மா தொளிச்சு மூடி வச்சு கலரி விட்டுட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக ஆயிரும். அவ்வளோதாங்க, சாப்பாட்டு வேலை முடிஞ்சுது. எங்கள் கிச்சன் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். சாப்பிட்றதுக்கு காலையில் தோசை பையன்தான் சுட்டான், கீரை பொரியல், அந்தாண்ட உருளைக்கிழங்கு, சாம்பார், சாப்பாடு, தயிர், எப்போ போல் நேற்று வச்ச ரசம் இருக்குது. எனக்கு ரசம் இல்லைன்னா சாப்பிட மாட்டேன், எனக்கு அவ்வளோ பிடிக்காது. ரசம் வேணும், அதனால் ரசம் இருக்குது. அவ்வளோதான். வாங்க எல்லோரும் சாப்பிடலாம்.